இது செருப்பு வந்து வெளியே விட்டுட்டு வேலை பார்த்துட்டு உள்ளேருந்து வேலை பார்த்துட்டு வெளியே வந்தால் அதுக்குள்ளே செருப்பு வந்து பிளேடில் அறுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செருப்பு வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும்? 350 ரூபா ஆகும். இது மாதிரி தான் பண்ணுவாள். செருப்பு வாங்கினா செருப்பு பிளேடில் அறுத்து வைப்பா எங்கள் அக்கா ஜெயந்தி. அப்புறம் எங்கள் அண்ணனை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணேன் திருநங்கை மகேஸ்வரி. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனை மென்டல் டார்ச்சர் பண்ணி எவனுக்கோ பிறந்தது 2 குழந்தைய வந்து தத்து எடுத்து கடைசியில் எங்கள் அண்ணனை கொலை பண்ணி ரயில்வே வேலைக்காரனை எங்கள் அம்மாவுக்கு செத்த சர்டிஃபிகேட் வாங்கி உயிரோடு இருக்கும்போது ரயில்வே வேலையை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு அது மட்டுமா கடைசியில் எங்கள் அம்மாவை வந்து 10 வருஷமாக 10 முதுகு தண்டை உடச்சி கூலி படை வச்சு கொலை பண்ணவங்க தான் இந்த ஜெயந்தி மகேஸ்வரி. திருநங்கைன்னு தெரிஞ்சும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து அபகரிச்சா எங்கள் அக்கா ஜெயந்தி. இது மாதிரி தான் புடவை வாங்கி வச்சா புடவையை பிளேடில் அடுக்கிறது. இந்த செருப்புக்கு என்னங்க அருமையாக இருக்கிற செருப்பை பிளேடில் அறுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் பிளேடில் அறுத்து வச்சுருக்காளுங்க பாருங்கள். அதே மாதிரி தான் சாப்பிட்ற தட்டை உடச்சி வைப்பாளுங்க எங்கள் அக்கா ஜெயந்தி. எங்கள் அண்ணன் மனைவி, அதாவது ஒரு திருநங்கையை வந்து கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனை கொலை பண்ணி அந்த சொத்தை அபகரிச்சு வைத்தான் எங்கள் அக்கா ஜெயந்தி. அவளுடைய புருஷன் வந்து இதுக்கு உடந்தையாக இருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா துடிக்க அடித்து கொலை பண்ணி கூலிப்படை மூலிமா சொத்துக்கு வந்து ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த சொத்தை அபகரிச்சு தான் எங்கள் அக்கா ஜெயந்தி இந்த மகேஸ்வரி. எங்கள் அண்ணனை ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனை கொலை பண்ணி லாஸ்ட்டில் எங்கேயோ இந்த 2 பொண்ணுங்களுக்கு தத்தி எடுத்து இப்போ பார்த்தா என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு வரா இந்த பக்கத்து வீட்டு மகேஸ்வரி. பார்த்தீங்களா? இன்றைக்கி எலெக்ஷனுக்காக வந்தவங்க பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனுங்களையும் மருமகனுங்களையும் விட்டு என்ன இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. சாப்பிட தட்டு உடச்சி வைப்பா, துணியை உணர்த்தினா துணியை பிளேடில் எடுத்து வைப்பா. ஏன் இன்னும் என்னென்னவோ பண்ணுவாள், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கொடுமைக்காரங்க. இப்போ என்னை அடிக்கிறதுக்கு அங்கங்கே ஆளுங்களை வச்சுருக்கா. பஸ்ஸில் போனால் 10 பேர், நடந்தால் 10 பேர், கோடிக்கணக்கில் சொத்துங்க. பொய்கையில் இருக்கிற சொத்து ஃபுல்லாக எங்களுக்கு தான் ஊரே சொல்லும். இது மாதிரி பண்ணியிருக்காளுங்களே தகுமா. புது செருப்புங்க இது. பாருங்கள் எப்படி பிளேடில் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இந்த திருநங்கை மகேஸ்வரி, அவங்க பொண்ணு பிரியா லக்ஷ்மி, மருமகன்கள் ரவிக்குமார் அருண்குமார் வந்திருக்கானுங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்திருக்கானுங்க. கோழி ஒன்று வாங்கினுங்க. ஆட்டோக்காரங்கிட்ட பணம் கொடுத்து அந்த கோழியை அடித்து போட்டாங்க. 2 நாயை அடித்து போட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. எங்கேருந்தோ வந்த நாய் அடித்து போட்டாங்க. பூனைக்குட்டி 3 பூனைக்குட்டி போட்டிருந்தது. கூலி படைய வச்சு அந்த 2 பூனைக்குட்டியை அடித்தே எடுத்துன்னு போய் வெளியே போட்டுட்டாங்க. இன்னும் 3 குட்டி போட்டிருந்தது இன்னொரு பூனை. அந்த குட்டியே இல்லை இப்போ 3 குட்டி. இது மாதிரி 350 ரூபாங்க. அதாவது இது என்னென்னாக்கா கையில் இருந்தால் செலவு ஆகணுமா, கையில் கொஞ்சம் பைசா சேரக்கூடாது. பைசா சேர்ந்தால் கேஸ் போடுவேன் நிலத்து மேலே. இவனுங்க ஜெயிலுக்கு போவாளுங்க. ஏன்னா அப்பா அம்மாவையும் துடுக்க கொலை பண்ணியிருக்காளுங்க. கொலை பண்ணுறதுக்காகவே இந்த திருநங்கை வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் ரயில்வே வேலை லாஸ்ட்டில் மென்டல் டார்ச்சர் பண்ணி வாழ வச்சுருக்காங்க. வேலை விட்டு வீட்டுக்கு வந்தால் பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கங்கே இவனுங்க அடித்து இந்த 10 பேர் சேர்ந்து அடித்து மழக்கடிச்சு கீழே விழுந்திருப்பார். எங்கள் அண்ணன் குடித்த நாளே பார்க்கல. கேட்டாக்கா குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான்னு போய் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாம்மா ரோட்டு மேலே நான் வந்து சொல்லுவேன். இவனுங்க சேர்ந்து எங்கள் அக்கா ஜெயந்தி 10 பேர் தான் சேர்ந்து எங்கள் அண்ணனை அடித்தே கொன்னான். அது மட்டும் இல்லை, ஓடுற பஸ்ஸில் இருந்து கீழே தள்ளி எங்கள் அண்ணனை ரத்த வெள்ளத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. 2004 நடந்த கதைங்க இது. வரும்போதே அடித்தே கொன்னாங்க. இந்த பொம்பளை திருநங்கைக்கு சொன்னேன்,
இந்த திருநங்கையை கல்யாணம் பண்ணி இந்த திருநங்கை என்ன பண்ணிக்குது, அடித்து 4 பல்ல கழட்டிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அண்ணன் சொல்கிறார், இந்த பொம்பளை என்னை அடித்து 4 பல்ல கழட்டிட்டா. பணத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டு இந்த எங்கள் அக்கா ஜெயந்தி தான் கட்டின புருஷனை வச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொலை பண்ணி 2 அண்ணனை கொலை பண்ணி சொத்து அபகரித்து இந்த திருநங்கைக்கு தேவையான இது கொடுத்து அதை கூலிப்படியாக உருவாக்கி அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த திருநங்கை இந்த அளவுக்கு அமக்கலம் பண்ணுவதுங்க, என்னை டார்ச்சர் பண்ணுவது. என்ன பண்ணுறது இந்த திருநங்கையை கொஞ்சம் சொல்லுங்கள்.